இனிப்பு மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். பச்சை மாங்காயில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் இருந்தால் வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம், நாட்டு சக்கரை வெல்லம் போட்டுக்கலாம். என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் ஒயிட் சக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மாங்காயை தோலை சீவிடணும். மாங்காய் தோலை சீவிடணும். இப்போ தோலை எடுத்து சீவியாச்சு. தோல் நல்லா சீவியாச்சு. இந்த தோல் இருக்கக்கூடாது, தோலோடையும் போடலாம். ஆனால் இது தோலோடு இல்லாமல் நான் இனிப்பு மாங்காய் பச்சடிக்கு இந்த சைஸுக்கு அரிஞ்சுக்கலாம். நல்லா கொள்ளையே வேகணும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இது. அதனால் இந்த சைஸ் போட்டால் போதும். இப்போ மாங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ போய் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாங்காய் பச்சடிக்கு போதும், 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு தான் போடணும் தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா பொரியட்டும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அது வாசனையாக இருக்கும், அந்த வாசனைக்காக போடுறோம். பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ மாங்காய் போடுறோம். இப்போ மாங்காயை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்கணும். இனிப்பு மாங்காய் பச்சடி இது வெல்லம் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம், ஒயிட் சக்கரை போடலாம். இனிப்புக்கு எது தேவையான போடலாம். கொஞ்சம் இதில் எப்படின்னா டேஸ்ட்டு காரம் கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் இனிப்பு, காரம், புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சீசன் தானே, மாங்காய் சீசன் தானே. இந்த சீசனில் கிடைக்கையில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. எல்லா கல்யாணக்கார வீட்லேயும் இந்த பச்சடி, மாங்காய் பச்சடி கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். லைட்டாக போட்டால் போதும். இப்போ காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோம். கொஞ்சம் காரம், புளிப்பு, இனிப்புக்காக தான், இது வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப காரம் வேண்டாம். இப்போ சர்க்கரை போடுறோம். தேவையான சர்க்கரை போட்டால் போதும். இனிப்புக்கு தக்கணும். இந்த தண்ணி தொளிச்சு விட்டால் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இதிலே வெந்துடும். ஒரு கிண்டு விடலாம். எல்லாத்தையும் ஒரு கலரி விட்டு மூடி வச்சு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெயில் சீசன் தானே, இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆனால் கல்யாணக்கார வீட்டில் எல்லா வீட்லேயும் இந்த மாங்காய் பச்சடி பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.